வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிச்சா பேசுகிறேன். வெள்ளையிலிருந்து வெளிப்படும் 7 வண்ணங்கள் விப்ஜிஆர். அதை பற்றி மகாபெரியவா ஒரு விளக்கம் தரார். மகாபெரியவா அதை பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெள்ளையிலிருந்து வெளிப்படும் 7 வண்ணங்கள்: ஊதா வயலட், கருநீலம் இண்டிகோ, நீலம் ப்ளூ, பச்சை கிரீன், மஞ்சள் எல்லோ, இளம் சிவப்பு ஆரஞ்சு, சிவப்பு ரெட் என வரிசைப்படுத்தி ஆங்கிலத்தில் உள்ள அவ்வார்த்தைகளின் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்து விப்ஜிஆர் என்ற சப்த வர்ணங்களும் மிளரும் வானவில்லை சொல்வதுண்டல்லவா. இவ்வாறு வயலட்டில் தொடங்கி ரெட்டில் முடிப்பது அவ்வளவு சரியில்லை என்கிறார் மகாபெரியவா. ஏனெனில் இந்த வரிசையை அப்படியே திருப்பி இன்ஃப்ராரெட் எனப்படும் சிவப்பில்தான் வெள்ளை மற்ற வர்ணங்களாக பிரிய ஆரம்பித்து வரிசையாக இளம் சிவப்பு, மஞ்சள் என போய் அல்ட்ரா வயலட் எனும் ஊதாவில் முடிகிறது. அதற்கப்புறம் கருப்பு. அந்த முடிவான கருப்பு, முதலான வெள்ளை இரண்டுமே சப்தவர்ணம் என்பதில் சேராதவை என்று மகாபெரியவா கூறுவார். அவர் தப்பு கண்டுபிடிப்பதோடு நிற்பவர் அல்ல, சரியாக எதையும் துல்லியமாக கண்டுபிடித்து மெச்சுபவர். எனவே மகாபெரியவாலே தொடர்ந்தார். விப்ஜிஆர் என்கிறதுல ஆர்டர் தலைகீழாக இருந்தாலும் அதே வெள்ளைக்காரா ஸ்கூல் பசங்களுக்கு ரெட்டில் ஆரம்பித்து வயலட்டில் முடிகிறபடி எப்படி வரிசைப்படுத்தி சொல்லணுமோ அது நினைவில் இருக்கிறதுக்காக அந்த 7 எழுத்தில் ஆரம்பிக்கிற வார்த்தைகளை ஒரு வாக்கியமாக கோர்த்து சொல்லி கொடுப்பா. அதுலேயே நாசூக்கா ஒரு புத்திமதியும் கொடுத்துடுவா. என்ன வாக்கியம்னா, ரீட் ஓவர் யுவர் குட் புக்ஸ் இன் வெக்கேஷன். இதில் வர 7 வார்த்தையோட ஆரம்ப எழுத்துக்கள் விப்ஜிஆருக்கு நேர்மாறா, அதாவது சயின்ஸுக்கு சரியா ROYGBIV அப்படின்னு தானே இருக்குது. அதோட லீவ் நாளில் ஒரேடியாக விளையாட்டிலேயே இறங்காமல் நல்ல புஸ்தகங்களையும் படிக்கணும் அப்படிங்கிற புத்திமதியும் என்று சொல்லி முடித்தார் மகாபெரியவா. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி அன்பர்களே.